சம் அப்செட்ஸ் இட்ஸ் ஸோ ஹார்ட் மென்டலி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் ஸ்ரீலங்கா vs ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பீட் ஆஸ்திரேலியா பை 2-0 அப்படின்னு ஓடிஐ சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்செட்டுன்னு சொல்கிறதா இல்லைனா வந்து ரைஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் டீம் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியல. பட் பை த பை ஸ்ரீலங்கா வாஸ் பிளேட் வெரி குட் கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த 2 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து 2-0 அப்படின்னு வின் பண்ணாங்க. ஸ்டீவ் ஸ்மித் ஒரு பில்லியன் ஒரு 100 பார்த்தோம். உஸ்மான் காஜா ஒரு 200 அண்ட் தென் டிராவிஸ் அலெக்ஸ் கேரி மேன் அந்த பிளேஸ் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ நேத்தன் லைனாக இருக்கட்டும், ஒரு டோட் மர்ஃபி, மேட் டூர்னமெண்ட் இந்த மாதிரியான பிளேஸ்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். பட் ஓடிஐ இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம். ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்டுங்கும் போது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸ்ரீலங்கன் பிச்சஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப ட்ரைனிங் ட்ராக் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் பவுலர்ஸ் வந்து நல்லாவே டேக்கிள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓடிஐயில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா 2 மேட்ச் ஓடிஐ சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்லையுமே ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி இது பண்ணாங்க. ஒரு ஃபஸ்ட் கேம் வந்து ஒரு 240 அந்த மாதிரி ஒரு ரீசனபிள் டோட்டல் இது பண்ணாங்க. பட் என் ரிப்ளே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு 140-150 போலே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் வந்து என்ன மாதிரி ஒரு இதுனா ஆஸ்திரேலியன் டீம்ஸ் கிட்ட வந்து ஒரு சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் மிஸ்ஸஸ். ஸோ இந்த சீரீஸ் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் மிஸ் ஆகிறாங்க. ஸோ பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜோஷ் ஹேசல்வுட் பிளேயர்ஸ்லாம் வந்து இன்ஜுரினால அவங்க இந்த சீரீஸும் அல்ல. அண்ட் தென் அட் த சேம் டைம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அல்ல. இட்ஸ் யூத் செட் பேக் ஃபார் ஆஸ்திரேலியன் டீம். அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கஸ் ஸ்டார்னிஸும் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி க்ளோஸ் டு டேட் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து ஹி வாஸ் அனௌன்ஸ் இஸ் ரிட்டைர்மெண்ட். ஸோ அதுவும் வந்து ஒரு செட்பேக் ஆஸ்திரேலியன் டீமுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஓடிஐ சீரீஸ்க்கு ஆஸ்திரேலியன் டீம் வந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டீவ் ஸ்மித் நம்ம வந்து ஒரு கேப்டன்சி பண்ணுற ஒரு இதில் பார்த்தோம். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லாவே தான் பண்ணார். பட் ஓடிஐயில் வந்து இஸ் டன் வெல். பட் என்ன சொல்கிறதோ ஸ்ரீலங்கன் போல்ஸ் பில்லியண்டாக பண்ணால ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தால் மட்டும்தான் என்ன தான் எவ்வளோ தான் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வாங்கி போயிடுச்சு. ஸோ இந்த 2 ஓடிஐயில் என்ன அப்படின்னு இதுன்னு பார்த்தீங்கன்னா சரித் அசலங்கா கேப்டன் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ நல்லாவே பண்ண ஃபஸ்ட் கேம் வந்து ஒரு செஞ்சுரி, ஒரு பில்லியன் 100. அந்த செகண்ட் கேமில் வந்து ஒரு ½ செஞ்சுரி. ஸோ இந்த 2 கேம்லேயுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது பண்ண. அந்த செகண்ட் மேட்ச்சில் குஷால் மெண்டிஸ் ஈ ஷோ சம் ப்ராமிசிங் ஃபார் ஸ்ரீலங்கா இன் திஸ் ஓடிஐ சீரீஸ். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு துனித் வெள்ளாலகே வனிந்து அசரங்காலம் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு செகண்ட் வீடியோவில் துனித் வெள்ளாலகே ஒரு 4 விக்கெட் ஹால் வந்து ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரு மாதிரி யங் சைடாக தான் இருந்திருக்கு. ஸோ இதே யங் சைடு தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் போறியா. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட், ஜேக் ஃப்ரேசர் மெகக், ஸ்டீவ் ஸ்மித், லபுஷேன், ஸோ டிராவிஸ் ஹெட், ஒரு சில சீனியர் ப்ரோஸ் ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீவ் ஸ்மித், லபுஷேன், டிராவிஸ் ஹெட் மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து கொஞ்சம் சீனியர்ஸ். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி யங்கர் சைடாக தான் போகிறாங்க. ஒரு மேத்யூ ஷாட்டாக இருக்கட்டும், ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெகக்காக இருக்கட்டும், ஒரு ஹேரன் ஆர்டியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நிறைய கிரிக்கெட் ஆடினாலும் ஒரு ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் டோர்னமெண்ட் போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இவங்க வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் சைட். ஸோ அதுவும் ஒரு மேஜர் செட்பேக் இந்த ஒரு சீரீஸ் போகுது. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியன் டீம் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆஸ்திரேலியன் டீமோட 3 பில்லர்ஸ் சொல்கிற ஸ்டார்க், கமின்ஸ், ஹேசல்வுட் இந்த 3 பிளேயர்ஸும் இல்லாமல் வந்து அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அப்ரோச் இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கன் டீம் பற்றியும் எனக்கு சில விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்து ஸ்ரீலங்கன் டீமோட ரைஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னேன்னா ஒரு இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸ் அந்த லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்தே நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்ரீலங்கன் டீமோட அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் மறுபடியும் ஒரு பழைய ஸ்ரீலங்கன் டீமை பார்க்குற அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸோ அது இந்தியன் சீரீஸ்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாண்டோட 2 டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க. ஸோ அதை செகண்ட் டெஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா இங்கிலாண்டை பீட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்தே அந்த ஸ்ரீலங்கன் டீமோட ரைஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி சரத் ஜெயசூர்யா டூக் த ஹெட் கோச் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட். ஸோ அதுக்கப்புறமாவே தான் வந்து ஸ்ரீலங்கன் டீமோட அப்ரோச்சே அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி ஆகுது. ஸோ
இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக T20 சீரிஸ் தோற்றாலும் ஓடி சீரிஸில் ஒரு 3 மேட்ச் ஓடி சீரிஸில் ஒரு 2-0 அப்படின்னு அடிச்சாங்க. அந்த ஃபஸ்ட் கேம் டை ஆனதுக்கப்புறம் அந்த அடுத்த 2 ஓடியை வந்து இந்தியா பிரில்லியண்ட்டாக பீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட ஒரு ஹோம் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணாங்க. அப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சீரிஸ் நல்லா பண்ணாங்க. அந்த நியூசிலாண்ட்லேயும் ஓரளவு கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாங்க. அந்த இப்போ வந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸில் தோற்றாலும் ஓடியில் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ சனத் ஜெயசூர்யா வந்து ஒரு ஹெட் கோச் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் டீமோட ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே இதுவாக போயிருக்குன்னு சொல்லணும். ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பழைய ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டை ஒரு பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த தீஸ் யங்ஸ்டர்ஸ் வாஸ் பர்ஃபார்ம் வெல் கரண்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் தான் இருந்தாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது அந்த இதுக்கு. ஏன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற சைடு வந்து அண்டர் சனத் ஜெயசூர்யா ஹெட் கோச் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு இது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்க குவாலிஃபை ஆகலை. பட் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மேபி அப்கமிங் ஏஷியா கப்லேயும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் இயர் நடக்கிற T20 வேர்ல்ட் கப்லேயும் வந்து ஸ்ரீலங்கன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் a குட் சைன் ஃபார் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட். பட் ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே, இட்ஸ் லெவனபிள் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு பெரிய சைடில் வந்து ஒரு லைக் ஆஸ்திரேலியன் டீமை வந்து நம்ம என்னடா ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. ஸோ இவங்க எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் சைடு. அவங்க எப்போது எந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு யங் சைடை வச்சு கூட என்ன சொல்கிறது திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும். ஸோ ஆஸ்திரேலியன் டீம்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இஸ் அ டேஞ்சர் ஒன் ஃபார் எவ்ரி டீம். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ஒரு சீரீஸ் 1 பேட் சீரீஸ் இட்ஸ் ஓகே. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் ஹோப் கைஸ், see you in the Champions Trophy.